பண திமிரு. நான் பணக்காரன், நான் யூஸ் பண்ற பொருளை எனக்கு கீழே உள்ளவன் யூஸ் பண்ணா எனக்கு அது மரியாதை இல்ல. அப்படிதான் இந்த அம்மா உட்காந்து பேசிட்டு இருக்கு. நீங்க இந்த சூரரை போட்டு படம் பார்த்திருப்பீங்க. அதுல இந்த பரேஷ் கோஸ்வாமி அப்படின்ற ஒரு ஆள் வந்து ஏர்லைன்ஸ் வச்சிருப்பாங்க. அவர்கிட்ட போய் நம்ம சூர்யா ஒரு ஐடியா சொல்லுவாப்ல. அது நார்மலா உள்ள பிளேனை நம்ம ஒரு லீஸ் போயிங் ஏர்கிராஃப்டா ரெடி பண்ணோம்னா டிக்கெட் விலை குறையும், ஏழை மக்களும் அதுல டிராவல் பண்ண ஒரு வசதியா இருக்கும். இது மாதிரி நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலாம்னு ஒரு ப்ரொபோசல் எடுத்துட்டு போவோம். அதுக்கு அந்த பரேஷ் கோஸ்வாமி சொல்லுவாப்ல, நான் போற பிளேன்ல என் வீட்டுல வேலை பாக்குறவனும் போகணுமா, அதெல்லாம் என்னால ஏத்துக்க முடியாது, அவங்க அங்கேயே தான் இருக்கணும், நீ கிளம்பு அப்படின்னு. அதே மாதிரி தான் இந்த அம்மாவும் பேசிட்டு இருக்கு. அஞ்சலி புடவைன்னு ஒரு புடவை வந்தது, அது கட்டினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு சுயநிதி கூட அதே கட்டிட்டு ரோட்ல போயிட்டு இருக்காங்க சார். நம்ம அதை கட்டிட்டு எப்படி சார் நம்ம ஃபீல்டுக்கு போக முடியும்? அது எங்களுக்கு பிடிக்கல. ஓப்பனா பேசிருச்சுல இந்த அம்மா. எவ்வளவு ஒரு கேவலமான கீழ்த்தனமான ஸ்டேட்மெண்ட்ட கான்ஃபிடென்ட்டா தயக்கமே இல்லாம சொல்லுது பாத்தீங்களா இந்த அம்மா. இல்ல புடிச்சுதானே அந்த சாரி எடுத்தீங்க? அப்ப புடிச்சுதான் சாரி கட்டுறவங்கிறது ஒண்ணு. எல்லாருக்கும் அப்ப நம்ம டேஸ்ட் அவ்வளவு இதுவா போயிடுச்சா, வேணாம் நமக்கு வேண்டாம், எப்போட சேர்ந்து நம்மளும் போகணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம தனியா போகணும், நம்ம இண்டிவிஜுவாலிட்டின்னு ஒண்ணு இருக்கு. ஓஹோ, இண்டிவிஜுவாலிட்டி, நீங்க தனித்துவமா தெரியணுமா? சரி.